இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் அழகு குறிப்பு சொல்ல போகிறேன். அழகு குறிப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதாவது ஹேர்லேருந்து ஆரம்பிப்போமா. ஹேர் ரொம்ப கொட்டாமல் உங்களுக்கு கொஞ்சம் நாளாவது மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு 10 days குளிக்கிறீங்க தலை அப்படின்னா ஒரு 5 days மட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹைலியாக காஸ்ட்லியாக உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சாதாரணமாக உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ஒரு 10 டைம்ஸ்க்கு 5 டைம்ஸ் மட்டும் ஷாம்பு போடுங்க. மற்ற நேரத்தில் சாதாரணம் நார்மலாக தலை குளிங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்று. அப்புறம் ஃபேஸ்க்கு காலையில் டெய்லியும் குளிக்க வேண்டும். குளிக்கும்போது 2 முறை முகத்திற்கு சோப்பு போடலாம், அவ்வளவுதான். ஈவினிங் வந்தால் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நைட் படுக்கிறப்ப வேணால் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். எந்த க்ரீமும் யூஸ் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. இது சாதாரணமான சோப்புகளை பயன்படுத்தி சாதாரணமாக குளிங்க. ஆனால் ரெகுலராக குளிங்க. ஒன்று. அப்புறம் உடம்பு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன இஷ்டமோ, அதாவது ஒரு 30-35 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதெல்லாம் சாப்பிடுங்க. வெயிட் கெயின் ஆனால் ஆகிட்டு போட்டோம், என்ன ஆகிட போகுது? ஹெல்த்தியாக இருக்குமா, ஆக்டிவாக இருக்குமா, அவ்வளோதான் முக்கியம். குண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டயட் கண்ட்ரோல் அதெல்லாம் தேவை கிடையாது. உன்னால் உன்னோட ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னா ஒபிசிட்டி ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக நிறைய மியூசிக் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எழுதுங்க. எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா எந்த கவலையும் நிரந்தரம் கிடையாது. அது அப்படியே அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். போனாலும் திருப்பி கவலைகள் வரத்தான் செய்யும். எதை பிடிச்சிக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கிறதுனால அது நின்றுட்டே இருக்க போகிறதில்ல, போய்கிட்டே இருக்கும், திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பெரிய விஷய பிரச்சனைகளோ பெருசாக இருந்தால் கூட கொஞ்சம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக படுத்து தூங்கிடுங்க. தூங்கி எழுந்து ஃப்ரீயாக அதை பற்றி யோசிங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் கிடைக்கும், பார்த்துக்கலாம். நம்பிக்கையோட அடுத்த வேலையை பாருங்கள். அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செய்து முடிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. டைமை கரெக்டாக, காலம் பொண்ணானது. அந்த காலத்தில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களை டைட் ஷெடியூல் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்காதீங்க. ஃப்ரீயாக காலாட்டிட்டு உட்காந்து யோசித்தோம்னா பயங்கரமாக இருக்கும் இந்த உலகம். வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் டைட் ஷெடியூல் வச்சுங்க. ஏதோ ஒரு ஒர்க்கு ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி இருந்தால் ஹேர் ஃபால் கிடையாது, தூக்கம் இல்லாமல் இருக்க மாட்டீங்க, முகம் நல்லா அழகாக இருக்கும், பொலிவாக இருக்கும், நல்ல ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஹாப்பியாக இருங்க. இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான். நமக்கு பிடிச்சது சாப்பிட்டுட்டு பிடிச்ச மாதிரி பிடிச்ச இடத்துக்கு முடிஞ்சால் போகலாம். பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சிங்கங்க. எனக்கு